முதல் தடவையாக நாங்கள் கொழும்பில் காணி வாங்க வந்திருக்கோம். இந்த வீடும் காணியும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்விஸ் டவுனில் தான் இருக்குது. சரி தானே? அல்விஸ் டவுனுக்குள்ளே கிட்டத்தட்ட இப்போ நான் நிற்கிற இடத்துலேருந்து 750 மீட்டர் இருக்குது. சரி தானே? ஹரி, தேங்க்யூ அம்மா. ஓகே ஓகே. அவள் என்ன சொல்கிறான்னா இது சுப்பரி இடமாண்டாப்பா. அதாவது வந்துட்டு இப்போ குடும்பக்காரர் வந்து இருக்கிறதுக்கு சட்டப்படி இடமாம். மற்றது களவு கஞ்சா குடி பிரச்சனைகள் எதுவுமே இல்லையாம். ஐயா, இந்த 3rd Cross Street எங்கே இருக்குது? போடா போய் அந்த கிடந்து தெரியுமா? பொறுத்த ஆளை தான் இறக்கி விட்டுருக்காரு. லொக்கேஷன் கேட்குறாங்க. ஆள் மீனக்கிறத பார்த்தா ஆளுக்கு ஒரு லட்சம் தான் கொடுக்க வேண்டிய வரும்போட காணி வித்தாலா. இது யார் இப்படி திடீரை பார்க்க எனக்கு என்ன ஞாபகம் இருந்தால் முந்தியோக்கா இது போன வருஷம் வீட்டை விட்டோம் வேண்ட விட்ட வந்தோட வேறு இறங்கி தண்டை விட்டே தருணவர். ஓ இப்படித்தான் அம்மா சொந்த. ஆனால் வாங்குறவங்க 2 வாடகைக்கு விட்டாலும் நல்ல உழைப்பு. என்ன நார்மலாக இது ஒரு 50க்கும் அது ஒரு 20-30 கொடுத்தாலும் மாதம் 80 கிட்ட வரும். என்ன மற்ற ஃபுல்லாக உள்ளுக்கு டைல்ஸ் தான் பதிச்சிருக்கு. இதுக்கேன் சரி அதுக்கேன் சரி ஃபுல்லாக டைல்ஸ் தான். பார்க்கிங் இஷ்யூன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. அண்ட் வந்துட்டு வாட்டர் டேங்க் எல்லாம் இருக்குது. வந்து வாட்டர் சப்ளையோ இல்லாட்டி கரண்ட்டோ எந்த விதமான இஷ்யூவும் இல்லைன்னா ஒரே கல்லில் 2 மாங்க அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு 10 பேஜஸ் காணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 வீடு இருக்குது. ஸோ வந்து சுத்த வர எல்லாமே வந்துட்டு வீடு இருக்குது. முக்கியமாக வந்து நாங்கள் விசாரித்தது இந்த இடத்துல வந்து இந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். பெண்டில் வந்து ஒரு மினிஸ்டரோட வீடுமே இருக்கிறதால இந்த சைடில் வந்துட்டு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். சரி, அவை ஏதோ ஒரு மைண்டில் இருக்கும். சரி, நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நேற்றைய தினம் இரவு வழக்கிட்டு வந்து நாங்கள் கொழும்புக்கு வந்து நாங்கள் என்ன அலுவலா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்குள் அம்மாக்கள்கிட்ட ரிலேஷன் ஒரு ஆளுக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சுகம் இல்லை. அப்போ வந்துட்டு அவங்க டென்மார்க்குக்கு போகிறதுக்கு முந்தியோருக்கா பார்த்துட்டு போகணும் அவங்கள அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆசைப்பட்டாங்க. ஏன்னு சொன்னால் தெரியும் தானே, இப்போ மனித வாழ்க்கைன்றது வந்து சொல்லிக்கொண்டு இல்லை, வயதானவங்கள்ட்டேன்னு மட்டுமில்லை யார்ட்டேன்றாலும் அப்படித்தான். வந்து இப்போ இன்றைக்கு இருக்கிறவங்கள நாளைய காணையில் என்ன மாதிரிக்கு அப்போ இருக்கும்போதே வந்து நாங்கள் அந்த அன்பு பாசங்களை வந்துட்டு தேடிக்கொள்ளணும் என்ற அடிப்படையில் வந்து அப்போ அம்மாக்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ அதையும் விட வந்துட்டு கொழும்பில் இன்னும் ஒரு அலுவலுமே இருந்ததால் ஸோ வந்து 2ஐயும் ஒரே அடியாக பார்த்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வலுக்கிட்டு வந்திருந்தோம். ஸோ நேற்றைய தினம் இரவு 11 மணி அளவில் வந்து நாங்கள் அங்கேருந்து வலுக்கிட்டு காலையில் ஒரு 6-7 மணிக்கு வந்துட்டோம் நாங்கள் வெள்ளவத்தைக்கு. ஸோ வந்து அம்மாக்கிட்ட அந்த சொந்தங்களை வந்துட்டு பார்த்து கொண்டு இப்போ வந்துட்டு உடனடியாக வந்து நாங்கள் வலுக்கிட்டோம். அப்படியே வந்து அதாவது வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு அவங்கள்ட்ட தங்கச்சி ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து வெள்ளவத்தில் இருக்கிறேன். ஸோ அவங்களையும் வந்துட்டு பார்த்து கொண்டு நாங்கள் அப்படியே இப்போ ஊருக்கு வலுக்கிட்டோம். ஸோ வலுக்கிற வழியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கான ஒரு தொடர்பு ஒன்று கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். வந்து நாங்கள் இப்போ இந்த காணி விற்கிறது வாங்குறது சம்மந்தமான வீடியோக்கள் வந்துட்டு போடுறோம் நாங்கள். ஸோ அந்த வகையில் வந்துட்டு வத்தலையில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீடியோ பார்க்குற ஒரு அக்கா ஒரு ஆள் வந்துட்டு அழைச்சிருந்தா, இந்த மாதிரி தம்பியாக வத்தலையில் வந்துட்டு என்னுடைய ஒரு காணியும் வீடும் வந்துட்டு நான் விற்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அதுவும் வந்துட்டு எங்களுக்குமே கொஞ்சம் அவசரமான ஒரு தேவை தான். அப்போ தெரியும் தானே, இப்போ எல்லோரையும் நம்பி எல்லா விஷயங்களும் செய்ய இயலாது. நீங்கள் ஒருக்கா பார்த்து அதை யாருக்கும் எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தா. அப்போ நான் வந்து அக்காட்ட விலையை கேட்குறப்ப வந்து அக்கா சொன்ன விலை வந்து உண்மையிலே வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸாக தான் வந்து இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் உண்மையிலே வந்து எங்களுடைய ஆக்கள் வந்து யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே வந்துட்டு காணிகளுக்கு சொல்கிற விலையை பார்த்தா கொழும்பு சைடில் வந்துட்டு இப்படி ஒரு விலையா அப்படின்றது வந்துட்டு ஒரு ஏக்கமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து கொழும்பில் வந்து ஒரு பரப்பு காணி காணும் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு 1 கோடி 2 கோடி வந்துட்டு மாதம் ஏர்ன் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் வந்துட்டு அப்படியே ஃப்ளட்டாக வந்து நாங்கள் எழுப்பி விட்டோம்னு சொன்னால் வந்துட்டு அப்படியே அந்த அப்பார்ட்மெண்ட்டாக விற்றோம்னு சொன்னால் ஓகே, அதுக்குமே வந்துட்டு ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் இல்லைன்றில்லை. நான் வந்து சிம்பிளாக உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன். அன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் வந்து வெள்ளவத்தையில் வந்து 10 பேஜஸ், அதாவது வந்து ஒரு பரப்பு காணியும் ஒரு வீடும் வந்துட்டு 13 கோடி. அதாவது வந்து இப்போ வெள்ளவத்தை வந்து தெரியும், அந்த ஒரு 2வது ஒரு யாழ்ப்பாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து தமிழாக்களை பொறுத்தவரைக்கும் வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு ஃபாரினில் இருக்கக்கூடிய தமிழாக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்து வத்தலையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்
பெட்டாக்கும் கட்டுநாயக்காக்கும் வந்து ஒரு இடையில என்று சொல்லலாம். ஈவன் வந்து பெட்டால் இருந்தால் கூட வந்துட்டு கட்டுநாயக்கா ஏர்போர்ட்டு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு 25 கிலோமீட்டர் வரணும். ஆனால் வத்தலையிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 15-14 கிலோமீட்டர்ஸில் வந்து நீங்கள் கட்டுநாயக்காக போயிடலாம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு 6-7 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் பெட்டாக போயிடலாம். வெள்ளவத்தை போகிற இருந்தாலும் ஒரு 15 கிலோமீட்டரில் போயிடலாம். ஸோ வந்து சென்டரில் இருக்குது இந்த வத்தலை பிரதேசம். ஸோ வத்தலை பிரதேசத்தில் வந்துட்டு ஒரு காணியும், அதாவது வந்துட்டு 10 பர்ச்சஸ் காணியும், அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு வீடும் சரி தானே. ஒரு வீடுன்னு சொல்லும்போது வந்து அதுவுமே வந்து ஒரு பெரிய வீடு தான் சரி தானே. கிட்டத்தட்ட 4 அறைகள் கொண்ட வீடு வந்துட்டு விற்பனைக்கு இருக்குதாம். அப்போ உண்மையிலே வந்துட்டு கொழும்பு சைட் வந்துட்டு யாராச்சும் செட்டில் ஆக விரும்புகிறவங்க, லைக் வந்து நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி வந்துட்டு நீங்கள் செட்டில் ஆக விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வெள்ளவத்தை தெஹிவலை அந்த சைட் வந்துட்டு மூவ் ஆக போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்துட்டு ஜெஃப்னாவில் இருக்கிற காணி பூமி எல்லாம் விற்றாலுமே வந்துட்டு உங்களால் ஒரு துண்டு காணியை கூட வாங்க முடியாது. இதுவே வந்து இந்த வத்தலை ஜாயில் அந்த பிரதேசங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குமேன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஜெஃப்னாவில் காணிகள் போகிற விலைக்கு கிட்டத்தட்ட தான் வந்து வத்தலை ஜாயில் சைட்லேயும் வந்துட்டு போகும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே வந்து அவ்வளோலாம் இல்லை, எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை, ஒரு அளவான விலை தான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த விலையை வந்து நாங்கள் சொல்லுறதுக்கு முன்னே ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நாங்கள் காணியும் இருக்கா விசிட் பண்ணி பார்ப்போம் சரி தானே. அதாவது வந்துட்டு காணி வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது, எங்கே இருக்குது, அண்ட் வந்துட்டு வீடு என்ன மாதிரி இருக்குது, அந்த விலை பெருமா, அண்ட் வந்துட்டு அந்த இடத்துல நாங்கள் காணி வாங்குறதால வந்துட்டு என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் சரி தானே. கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த பாயிண்ட்டுக்கிட்ட நெருங்கிட்டோம். வத்தலையில் வந்துட்டு இந்த வீடும் காணியும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்விஸ் டவுனில் தான் இருக்குது சரி தானே. அல்விஸ் டவுனுக்குள்ளே கிட்டத்தட்ட இப்போ நான் நிற்கிற இடத்துலேருந்து 750 மீட்டர் இருக்குது சரி தானே. ஸோ 750 மீட்டர்னு சொல்லும்போது வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு நாங்கள் மேபி ஒரு சொட்டு உள்ளுக்கு போக வேண்டி வரும். அப்போ உங்களுக்கு தெரியும் வந்து கொழும்பு நீர்கொழும்புலாம் வந்துட்டு எவ்வளோ ஒரு ட்ராஃபிக்கான பிரதேசம்னு சொல்லி. இவன் வந்துட்டு மீகமுவல், அதாவது நீர்கொழும்பில் வந்துட்டு ஒரு காணி வாங்குறேன்னு சொன்னாலே எத்தனையோ கோடி வேணும். அப்போ வத்தலையில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பரப்பு காணி இருக்குதா அப்படின்னு சொன்னால் மேபி நான் நினைக்கிறேன் வந்து அவங்களும் வெளியில் விசாரிச்சிருக்கலாம், சம்டைம் விசாரிக்காமல் விட்டுருக்கலாம், ஒரு அவசரத்தின் அடிப்படையில் கூட வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ நீங்கள் விரும்பின நீங்கள் வந்துட்டு கண்டாக்ட் பண்ணினா நாங்கள் எடுத்து தருவோம். அண்ட் வந்து ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, தம்பி நீங்கள் ஒரே காணி வீடியோ போடுறீங்க, சில என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோ நீங்கள் இடக்கிட போடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு போடுவோம். இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து நாங்கள் வந்து 2 சேனல் ரன் பண்ணுறதால இப்போ ஒரு சேனலில் வந்து நாங்கள் ஹெல்ப்பிங் சம்மந்தமான வீடியோக்கள் வந்து அது ரெகுலராக போடக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்னு சொன்னால் வந்து ஒன்று நாங்கள் ரிக்கேப் பண்ணி எடுப்போம், இன்னொன்று வந்துட்டு கொண்டே கொடுப்போம். ஆனால் இந்த எஸ்கேபியில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோ அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் நிறைய கேட்டகரியில் செய்கிறாங்க. ஒன்று வந்து ஜஸ்ட்டு நாங்களாக வந்துட்டு கண்டென்ட் எதுவும் க்ரியேட் பண்ணி செய்வோம், இன்னொன்று வந்துட்டு ஃபாரினர்ஸ் வந்தால் மீட் பண்ணுற மாதிரிக்கு வந்துட்டு எடுப்போம், மற்றது வந்துட்டு இவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் ஊர்லேருந்து வந்தாலும் மீட் பண்ணுற மாதிரி எடுப்போம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எடுக்கிறது வளமை. ஸோ அப்படி இல்லாத பட்சங்களில் நாங்கள் இப்படியான 1-2 கண்டென்ட்டையும் வந்துட்டு நாங்கள் போடத்தான் வேணும். எல்லா நேரமும் வந்துட்டு ஒரே மாதிரி செஞ்சு கொள்ளவும் இயலாது. அண்ட் வந்துட்டு எங்கள்ட ஒரு பாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் மூவ் பண்ணணும் என்ன. ஸோ அதுக்காண்டி வந்து சில கண்டென்ட்கள் நாங்கள் மாற்றியும் செய்யணும். ஒரு சில பேருக்கு வந்து அது வந்து ஒரு பொருத்தமில்லாத விடயமாக இருக்கலாம். சிலவில் வந்து இப்போ காணி அப்படின்னு சொன்னால் வந்து பொதுவாக வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ அவங்க போயிட்டு கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க, இப்போ அவங்க வந்துட்டு யோசிப்பாங்க வந்துட்டு ஊரில் எங்கேயாச்சோட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ஐடியா அப்படின்ட்டு பார்க்கும்போது வந்துட்டு எங்கேயாச்சும் காணி இருந்தால் பார்ப்பாங்க. அப்போ ஊரில் உள்ள ஒரு சில பேருக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் கோடிக்கணக்கில் எல்லாம் காணி போடும்போது வந்து அது ஒரு 8 கனி மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த வீடியோக்கு சிலவில் ஒரு கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரியோ இல்லாட்டி வந்துட்டு பொருத்தம் இல்லாத மாதிரி இருக்கும். இருந்தாலுமே கூட வந்து இப்போ எங்களுக்காண்டி வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் பொறுத்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். தெரியும் தானே, நாங்களும் வந்து தொடர்ந்து செய்கிறேன் இல்லை, இப்படியான சில நேரங்களில் சில விடயங்கள் வரும்போது நாங்கள் அதுகளையும் செஞ்சு கவர் பண்ண வேண்டி இருக்குது. உங்களுக்குமே தெரியும் வந்து நாங்களுமே நாளாந்தம் அதாவது வந்துட்டு நாட்கள் செல்லும்போது வந்து எங்களுடைய ஒரு வழிகளையும் வந்துட்டு மாற்றி அமைத்து கொள்ள வேணும் சரி தானே. ஸோ அந்த வகையில் நாங்கள் இப்போ அல்விஸ் டவுனுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ வந்து அந்த காணியும் வீடும் எப்படி இருக்குது, என்ன விலை என்ற டீட்டெயில் எல்லாத்தையும் நாங்கள் ஆறுதலாக பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ தம்பி இந்த லொக்கேஷனை காட்டுறேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஜெஃப்னா இப்படியான ஒரு க்ரௌட்டை காணலாம். ஈவன் ஜெஃப்னா டவுனுக்கு கூட வந்து இப்படியான ஒரு க்ரௌட்டை காண முடியாது. ஏன்னு சொன்னால் இது வந்து இப்போ கொழும்பு சைட் தானே, அப்போ வந்து டூ மச் வந்து க்ரௌட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த
வத்தலை ஃபுட் சிட்டி நோ லிமிட் எல்லாம் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த ரோட்டோடையே வந்து இருக்குது பார்த்திங்க சொன்னால் இந்த டொயோட்டா கம்பெனி எல்லாம் இருக்குது. ஸோ வந்து இதுக்கு பக்கத்து தான் வந்து இந்த அல்விஸ் டவுன் வந்து வருது பார்த்திங்க சொன்னால் இன்னும் ஒரு 160 மீட்டர் வந்து எங்களுக்கு காட்டுது. அப்போ அல்விஸ் டவுன்லேயும் வந்து அந்த சரியான அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நாங்கள் இப்போ பார்ப்போம். அங்கே தேர்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட்டா? அல்விஸ் டவுனில் தேர்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட்டா? அப்போ நாங்கள் இப்போ அல்விஸ் டவுனுக்கு விட தானே தம்பி போனோம். அப்போ நாங்கள் அல்விஸ் டவுனுக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டுக்கு. சரியா? யா, அல்விஸ் டவுன்னு சொல்லும்போது வந்து இந்த இடது பக்க ரோட்டுக்குள்ளே வந்து இறங்குது. அதுக்குள்ளே வந்து தேர்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட். அம்மா சொல்லிட்டாரு. இது என்னப்பா அம்மா சின்ன ரோட் மேலே வந்து என்ன பெரிய ரோட்ராப்பா இது? ஐயோ அதுதான் எவ்வளோ ரஃபிக்கா கொழும்பண்டா நீ சொல்லு. அவனை ஒரு சின்ன குச்சொலுங்க கூட அவ்வளோ சன நிற்கும். இது வந்து என்ன அவ்வளோ இதா? இதில் தேர்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட் என்ன? ஜோடையா காணட்டு ஜோடையா கணத்தை சுடலை. அதான் ஆள் கொண்டு பிள்ளைங்க ஆளுக்கு நிறுத்துறதுப்பா. இல்லை அது இங்கே நான் வீடியோவில். சரி, ஸோ வந்து கிட்ட வந்துட்டோம். இது வரைக்குமே வந்து ஓகே, இடம் வந்து ஓகே. இது வரைக்கும் இல்லை, எங்கே போனாலுமே ஓகேன்னு தான் சொல்லணும். ஏன்னா கொழும்பில் வந்துட்டு குறை சொல்கிறதுக்கு இருக்காது. ஸோ வந்து இந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்விஸ் டவுனில் ஜோதியா கணத்தை அப்படின்ற ரோட்டுக்கு பக்கத்து தான் வந்து இருக்குது. நினைக்கிறேன் இன்னும் ஒரு 150 மீட்டர்ஸ் வந்து உள்ளே போக வேண்டி இருக்குது. எங்கடாப்பா அந்த கல்லியங்காட்டில் நல்லூரில் அங்கே இங்கெல்லாம் அவ்வளோ உள்ளு போகிற காணியிலே எவ்வளோ சொல்கிறாங்க. அதுதான் பரப்பு 1.5 கோடி 2 கோடிலாம் சிம்பிளாக சொல்கிறாங்கன்றக்குள்ளே கொழும்பு சைட்டு இருந்தால் எவ்வளோ இது சொல்லலாம், ப்ராஃபிட் சொல்லாங்களே. ப்ராஃபிட்ன்றக்குள்ளே எவ்வளோ செலவுகளை குறைச்சி கொள்ளலாம். என்ன கொழும்புல காணியும் வீடும் இந்த விலைக்காண்டு கேட்டால் உண்மையிலேயே ஆச்சரியப்படுவாங்க. இப்போ நார்மலாக ஆண்டுக்கு அந்த வெள்ளவத்தியில் வந்துட்டு ஒரு பிறப்பும் ஒரு சின்ன வீடுமுன்றாப்பா 13 கோடி. இது 4ல் 1 கூட இல்லையடாப்பா. அதுதானே ரோட்டெல்லாம் அவ்வளோ பெரிய பெரிய ரோட்டு, சூப்பர் இடம். என்ன செய்யுது, எங்களுக்கும் ஆசையாக தாங்கடா கொஞ்சம் காசு இருந்தால் வேண்டி விட்டு விடலாம். என்ன அம்மாவுக்கு நீங்களே வேண்ட ட்ரைவ் பண்ணக்கூடாது. இதுல உங்கள் கதை எங்கே ஓண்டு வாத்தி அல்விஸ் ஜோதியா கணத்த ரோட் அதுதான் சரி. இப்படின்டா எங்கே தாடா இப்போ ஒரு கொஞ்சம் பின்னு கிடங்க ஒன்று வாரம். அண்ணா முன்னுக்கு தான் ஒரு ட்ரைவ் பண்ணார் ஒரு இல்லை, அண்ணன் முன்னுக்கு வந்து நாங்கள் என்ன ஒரு அண்ணன் பின்னு போகணும். ஒரு சரியான டிரைவராக இருந்தால் விளங்கிக்கொள்ளணும். பின்னு தான் போவார். ரிவர்ஸ் கியர் தான் போடுறாரு, போடு விடுது. அண்ணன் ரிவர்ஸ் கியர் கொஞ்சம் ஒயில் விடும். ரைட் ரைட் அதுதான் சரி, அதுதான் சரி. ஓகே, தேங்க்யூ. ரைட், இப்போ நாங்கள் ஜோதியா கணத்த ரோட்டையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதில் வந்து தேர்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. தேர்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட்னு சொல்லக்குள்ளே வந்து 89 வத்தை அப்படின்னு இருக்குது. இங்கே வேறு இதுக்குள்ள எல்லாமே ஃபுல்லாக அப்ஸ்டியார் வீடு அப்பா. அவங்கள இந்த ஃபோனை எடுத்தாங்க, லொக் எடுத்தாங்க இருக்கா. என் ஃபோன் வேறு ஆஃப் ஆகி அவங்கள்ட்ட ஃபோனுக்கு தான்டா அனுப்ப சொன்ன லொக்கேஷனு. இப்போ தானே சார்ஜ் போட்டி. பெரிய பெரிய வீடு. அல்விஸ்டன் தேர்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட் ஜோதியா கணத்து தேர்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட். என்னென்னு கேட்குறது இவரை மாத்தியாவை. ஐயா, இந்த தேர்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குது? போடா போய் ஆண்டா கிடந்து தெரியுமா? அந்த இப்படி அவர் சொன்ன அர்த்தம் இன்னும் போயிருக்கண்டு. ஆனால் காட்டின விதம் வந்து போடா போய் ஆண்டா அப்படிதான் நீங்க
வெயில் இருந்தானே என்ன சொல்ல அதான் அதுதான் மெயின் விஷயம். கொஸ்காவத்த ரோடு கொஸ்காவத்த எங்கே நான் சரிதான்ப்பா, கொழும்பு எங்கே நான் சரிதான்ப்பா. இது என்ன மெயின் ரோட்லேருந்து இன்னும் 1 கிலோமீட்டரே வரல. இதுக்குள்ளே வந்தால் அந்த விலைக்கு ஓகே நடப்பா. இங்கே இருக்குது தேர்ட் க்ளோஸ் ஸ்ட்ரீட் இருந்தால் வந்துட்டேன் ட்ரெயின். இதுக்குள்ளே ஒரு சின்ன வீடு காட்டுங்கடாப்பா. இடம் பிள்ளைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, நடந்து போகலாமே. கொழும்பு ஜெஃப்னா மெயின் ரோடுக்கு இதுக்குள்ளாண்டாப்பா இங்கே வரணும். என்ன நான் பார்த்த படம் ஞாபகம் இருக்குது தானே, போட்டுட்ட படம். எனக்கு இந்த டபுள் கேட்டு மட்டும் தாண்டாப்பா ஞாபகம் நிற்கி. இது இல்லை அப்ஸ்டேர் ரோடு தானே இருக்குது ஃபுல்லாக. இது ஃபுல்லாக அது நேரு இருக்கும் இல்லையே. இந்த இதோ பொருளை நான் அந்த அனுப்பின ஃபோட்டோ பார்க்குறேன் பொருள். இல்லை இதில் இல்லையே. கேட்கலாம் நான் சிங்கிள் ஆளாக கூட. நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டேன் நல்லா தெரியாம. 11 நம்பர் 11 கடையை கலைய. இது பெரிய ரோட்டுண்டா இங்கே. பொறுத்த ஆளை தான் இறக்கி விட்டுருக்க. லொக்கேஷன் கேட்குறாக்கா ஆள் மீனக்கிறத பார்த்து ஆளுக்கு ஒரு 1 லட்சம் தான் கொடுக்க வேண்டிய வரும்போட காணி வித்தாளா. ATM வீடு எவ்வளோ அடி பண்ணிட்டு எவரு. இது என்னடாப்பா காணி விற்காண்டு என்ன கால் பண்ணி அங்கள்கிட்ட நம்பரை கொடுத்தா இப்போ அங்கள்கிட்ட சின்னமாக ஆகிட்டா அவ்வளோ அக்கா. பரவாயில்ல விட என்ன கதைக்கிற சொல்லி ஒரு ஆள் கடும் கதை தான் கதைக்குது. பாப்போம் இருக்கா மூளை எப்படி வேலை செய்யணும் பாப்போம். உங்க ஆள் கேட்குறாப்பா அறிவில்லாம் விசாரிக்கிறாப்பா ரோட்டில் ஒரு ஆக்களையெல்லாம் பேயாம ஆள் நான் கொண்டு தான் போல காணியில் விசாரிக்கிறேன். சிங்களத்தில் என்ன பாயும் ஆள் ஆள் கேட்கும் 11 அண்டர் 11 இங்கே ஊட்டின்னு வரான்டா பவன். ஓ அந்த கண்ணாடி விளையாட்டு அடிங்க நடக்கணும். ஆளை கொண்டு போகுது யார் ஆள் போகுதப்பா அளவுல ஆள் போகுது. இந்த ஒழுங்கு வழியில் நடந்து சும்மா ஒரு அனுபவம் தானே. அங்கே வந்து பார்க்க எங்கட கார் இருக்கப்படாத இடத்துல ஃபோன் அடிக்க ஃபோன் இல்லை அந்த வந்துடும் பஸ் பிடிச்சி. எங்கிறாப்பா இங்கே அதுதான் சரி. இது ஆள் இப்படி சிறியதாக பார்க்க எனக்கு என்ன ஞாபகம் இல்லைன்னா முந்தியோ காயவே போன வருஷம் வீட்டை விட்டோம் வேண்ட விட்ட வந்தோட வேறு இறங்கி தண்டை விட்டே தருணவர். ஓ இப்படித்தான் இந்த அம்மா சொன்ன அம்மா முதல்ல விடுத்து அதை வந்துட்டு போனாங்க. இங்கே வேண்ட விட்டு பக்கத்தில் உண்மையாக நான் வேண்டியதான் பிரியோசன் தான். இங்கே வாடகை காய்ச்சோன்ருக்கலாம் பின்னங்கள் எதையுமோ காட்டவா வீடியோ பார்க்க மாட்டானே. हमें में गेवाल नंबर एकोलाई में अंडे एकोलाई कोई नहीं
ගලන් තියෙන්නේ මේ පාරේ නෙවෙයි එහා පැත්තේ කෙරවල. එහා පැත්තේනේ. එතකොට නම කියන්නේ මෙහෙ නෙමෙයි එයා ඉන්නේ. එයා අයිතිකාරයා ඉන්නේ වෙරළවත්තේ. මේ දැන් මේ කූලියට ඉන්නවා කට්ටිය. වෙරළවත්ත? කොහෙන් ගලන් තියෙනම් ඒ එහා පාරේ තමයි. එහා පාරනේ. ලොකු පවුලක්ද පොඩි පවුලක්ද? මේ වයස 45ක් විතර ඇති. ඒ කියන්නේ අයිතිකාරයාගේ වයසද? ඔව්. එයාගේ වයස නම් 45ක් විතර. ඔයාලා අයිතිකාරයෙක් කෙනා? ඔව් 45ක් 50ක් විතර ඇති. ෆෝන් නම්බරයක් නැද්ද? ඒක තමයි අපේ අංගල් තමයි එතන ඉන්නේ කතා කරන්නේ. සිංහල දන්නවද? දන්නවා ඇති පොඩ්ඩක් ඉන්න. සිංහල කෙනෙක් වෙන්න ඇති? නෑ දෙමළ කෙනා. ඔව්. කුලියටත් ඉන්නවා මේ පැත්තේ කුලියට ඉන්නවා ගොඩක් දෙනෙක්. ඉන්නවනේ. කක්කා ඊට මම බලන්න මොකක්ද? නෑ එයා මේ විකුණන්න යන්නේ ඒකයි. අපි බලන්න ආවේ. විකුණන්න මේ පැත්තේ වැල්ලවත්තේ කට්ටියක් නෑ. එහෙනම් අර පැත්තේ වෙන්නේ නැති. අනිත් පැත්තේ. මේ පැත්තේ නම් ඒ මං කියන පාර නම් ඔක්කොම වතුරට යට වෙනවා. ඒ කියන්නේ? වතුර. ඔව්. ගම් වතුර එනවනේ. ඔව්. වතුරට යට වෙනවා. ඒ කොන්ක්‍රීට් පාර. ඔතන අර එනකොට තියනවා නේද මේ කණ්ණාඩියේ මේ වගේ කණ්ණාඩියක් තියෙන අතර එනකොට අර මේ පැත්තේ පාරක් යනකොට දකුණු පැත්තේ මේ පාරේ කෙරවලේ. ඒ ඉන්නේ නම් කුලියට මේ නෙමෙයි ඒගොල්ලන්ගේ අයිති අය නමුත් මේ ඒ ඔක්කොම යට වෙන වතුරට. මේ පැත්තේ? මේනේ. යනවා වතුර. මේ වතුරේ හිටින්නේ. මෙහෙට එන්නේ නැහැ වතුර. එන්නේ නැහැ. මෙහෙට කවදාවත් එන්නේ නැහැ. ඉතින් 11 කියන්නේ මේ පැත්තේ වෙන්නේ. 11 මෙතනින් එහාටත් තියෙනවා. එහා පැත්තේ කොහමද ගම් වතුර අවුල තියනවද? නෑ ඒ උඩහනක් නෑ වතුර. උඩහනක් නෑ පල්ලෙය තමයි අවුලනේ. අවසරට ආ? කුයිඩමන්ද හොයන්නේ? නෑනේ මේ පර්චේස් 10ක් විතර. එතකොට මේ පැත්ත නම් අර මේක නෑනේ තාප නෑනේ. නෑ අපි තාප්ප දැම්මේ නෑ. අපි විතරේ තාප්ප දාලා නැත්තේ. ඔක්කොම දාලා තියෙනවා. දාලා තියෙනනේ. ළමයි සෙල්ලම් කරන්නේ මේ පැත්තේ කොර එහෙම අවුලක් නැද්ද? කොරු එහෙම නෑ. කොරු කුඩු ඒවා මොකුත් නෑ. ඒවා මොකුත් නෑ. ඒවා නෑ මොකුත් නෑ. මේ හරිය තමයි ගොඩාක් ටැමිල් කට්ටිය ඉන්නේ. ටැමිල් කට්ටිය වැඩියෙන් ඉන්නේ. කට්ටිය ඉඩම් අරන් ඉන්නේ ඔක්කොම අල්ලිස්ටවුනේ. அல்லிஸ்டவுன் தமிழர்கள் கூட அல்லிஸ்டவுனுக்கு இருக்கிறாங்களா களவு கஞ்சா கூடு ஒன்றும் இல்லையா அப்படி கண்டுபிடிச்சு அடிச்சு அனுப்புவாங்களா இந்த ஏரியாவுக்கு මේ ගෙවල් ඔයාගේද මේක ඇඳලාන්නේ පාලමදී හැබැයි මේ පැත්ත නම් අර මේ භූමියේ මේ පල්ලෙයා උඩින් පල්ලෙයා එහෙම අර මේ අපේ පැත්තේ ජාපානයේ පැත්තේ වගේ නෙමෙයි අර ෆ්ලැට් නෙමෙයි අපේ කියන්නේ අපේ මේ ගානට තමයි තිබ්බේ මේ පාර ඉස්සුවනේ මේ පාර උයදින කොන්ක්‍රීට් දාලා අපේ ඊටම පල්ලෙයා වුණා ඒකයි නැත්තම් අපේ සම්පූර්ණ සමතල අද කවුද නම එයාගේ? එයාගේ නම නම් දන්නේ නෑ මේ අපේ අංකල් තමයි කතා කරන්නේ. එයා තමයි දන්නවා ඇත්තේ. මේ හරිය වැල්ලවත්. කො කියාද ඒගොල්ලෝ? මොන්නේ පැත්තේ කියන්නේ? ඒ පැත්තේ නෑනේ. 11 කියන්නේ මේ පැත්තේ වෙන්න ඕනේ. එහා පැත්තේ එයා නම් කිව්වා මේ අර පොඩි කඩයක් තියෙනවා. ඒ කඩේ ළඟ මේ පාරක් යනවා. ඒ පාරේ තමයි යන්න ඕනේ කියලා මොනවා හරි කිව්වා. ඔව් ඒ කඩේ ළඟ තියෙට පොඩක් එහයින් අර ලොකු ගේ ළඟ මේ යනකොට වම් පැත්තේ ලොකු ගේ ළඟ තියෙන ලොකු කණ්ණාඩියක් අර වගේ. ඔව්. ඒ කණ්ණාඩිය ළඟ මේ පැත්තේ ඉස්සරහට පාරක් තියෙනවා. දකුණු පැත්තට. ඒ පාර දිගේ පල්ලමට ගිහලා දකුණු පැත්ත කියන්නේ අපි මේ ඉඳලා යනකොට යනකොට දකුණු පැත්තට. අර ලොකු බිල්ඩිමක් තියෙන්නේ. ඔව්. ඒ රත්තරන් බඩු හදන තැන. රත්තරන් බඩුව. එතන ඒ බිල්ඩිමේ මේ ළඟින් පාර තියලා එතනින් ගියාම පල්ලමේ හැබැයි ඒ නම් ඉතින් අපි දන්නේ නැහැ තෝකලම්. එතකොට ඒ කියන්නේ වතුර. ඒ මං කියන පාරම වතුර. මට නම දැනගත්තා මම හරියට දැන
එතකොට ඔයා දැන් මේක දුන්නාම කොහෙද යන්නේ එතකොට? අපි යනවා මේ පුතාලා අපිට මදි මේක මේ ළමයි 3 දෙනෙක් ඉන්නවනේ. ඉඩමදි. ඔව් එතකොට මේක දීලා යන්නේ කොහෙද? දැන් අපි ටිකක් ඈතකට යනවා ළමයි 3 දෙනාට. ඒ කියන්නේ කොහෙද යන්නේ? කොහෙන් හරි ගන්න තැනක් බලනවා ඉතින්. ඒ කියන්නේ ආයේ බෑනේ ඉතින් ගණන් වැඩිනේ. නෑ ඉතින් ඔය අපිට ගන්න පුළුවන් මාතලේ පැත්තේ වගේ. මාතල පැත්තනේ. මම හිතුවේ මේ කොළඹ සයිඩ් බලනවා. නෑ නෑ කොළඹ. කොළඹ නා අමාරු මේ පැත්ත වතුර ගම් වතුර ඒකට වතුර එන්නේ නෑ. ඒ කොහමද? ඒ ඉතින් පල්ලේ ඒ පල්ලම ගන්න වතුර එන්නේ නෑ. තව යට තියෙන්නේ වෙල. පිටිපස්ස වෙල. මේට කොහෙවත් වතුර දාන්නේ නෑ. වතුර දාන්න. වතුර දාන්නේ මොකද අරක වෙල ගොඩ කරලානේ ගෙවල් හදලා තියෙන ලොකු ගෙවල්. ඒ වෙල ගොඩ කරලා හදපු ඒවා තමයි වතුර දාන්නේ. එහා පැත්තේ පාර. ඒ කියන්නේ මේ කන් වතුර වල තියෙනවා නේ පොඩ්ඩක්. කන් වතුර එන කාලේට ඒ පැත්තේ එනවා. මේට නම් කොහොමදවත් දෙන්නේ නෑ. මම බලලා ඉන්න ඒගොල්ලෝ බලලා මේ ආයේ මේ එනවනම් නම ආගලා කියන්න. thank you මම අහලා කියනවා මම ඔයාලට තැන කියන්නම්. හරි thank you අම්මා. okay okay. ஜுவேட்டாப்பா கொண்டு வரேன் அவள் என்ன சொல்கிறான்னா இது சுப்பரி இடமாண்டாப்பா அதாவது வந்துட்டு இப்போ குடும்பக்காரர் வந்து இருக்கிறதுக்கு சட்டப்படி இடமாம் மற்றது களவு கஞ்சா குடி பிரச்சனைகள் எதுவுமே இல்லையாம் சாதாரணமாக ஒரு பேச்சு வந்து 20 லட்சம் மாதிரிக்கு போகுமாம் இஞ்சால இடத்தை பொறுத்து இப்போ தண்டிடம் வந்து அப்படி போகுதாம் வந்து இடத்தை பொறுத்து வந்து போகும்னு சொல்லி சொல்கிறா தானும் விற்க போகிறாவாம் தண்டை வீடும் இதுவும் வந்து தானும் விற்க போகிறாவாம் அந்த மாதிரி தான் அவள் வந்து சொல்லி கொண்டிருக்கிறேன் நல்ல ஒரு ஆளாக என்ன பேரெண்டு கேட்டு சொல்லுங்க தான் விசாரிச்சு சொல்கிறேன் அப்படி இப்படின்னு தான் விற்று போட்டு ஊர் பக்கம் போகிறேன்னு சொல்லி நிற்கிறேன் கண்டுபிடிச்சிட்டு வரியா ஆள் வரதை பார்த்தா கண்டுபிடிச்சிட்டே போகலாங்கடா பாப்பா எது பிடிச்சாச்சு வீட்டை ஓட்டும் வந்தாச்சு அதுதான் சரி கேருங்க இஞ்சால் பக்கம் வந்தால் தான் நாங்கள் ஓகேன்னு சொல்லுங்க அப்போ அங்கால இறங்கினா அங்கால தண்ணி நிற்குமா மழை பெஞ்சா அங்கால் சைட்டுண்டா ஓ ஓ ஓ ஓ அங்கால போனால் சிக்கல் இதுக்கு என்ன ஓகேயாம் ஏரியா அப்பாவா சொன்ன சைடா அப்பா அந்த பெரிய கட்டிடம் உண்டு பக்கத்தில் கிடக்குது பெரிய ரோட்டு உண்டு அந்த ரோட்டுக்குள்ளே இறங்கணுமுண்டு ஆனால் நான் 4 பேரை விசாரிச்சு இவா சொல்லுவேன் அம்மா ஒரு அம்மா அம்மா இஞ்சால காணி என்ன மாதிரியம்மா விலை போகுது நீங்கள் எங்கே இருக்கு நீங்கள் உங்களோட லைனுக்கு எவ்வளோ போகுது அதான் நார்மலாக என்ன விலை போகும் இஞ்சால சரி சரி சரியா இதாங்க வீடு இன்னும் போகணுமா இவ்வளோ இப்போ நடந்து விட்டு வந்துட்டீங்களா நீங்கள் கடவுளே எது இதா பின்னு காட்டு வருகிறா போடுற முதல் தடவையாக நாங்கள் கொழும்புல காணி வாங்க வந்திருக்கோம் அம்மா கருவாடு வாசம் தூக்குது அங்கேயோ ஆனால் ஏரியா சிக்கல் இல்லாத ஏரியா அமைதியான ஏரியா இதுதான் வீடு சோறா அடிக்கடி வாங்குற பிளான் இல்லை தான் என்ன இப்படி சின்ன பிள்ளைகள் இருக்கு இந்த சொன்னேன் கருவாடு காயப்பட்டுக்காக்கப்பா அங்கே மே வீடியோ காரணம் இல்லை மே அஸ்கரண்டோடனே மேக்கப் போட்டாக்கு அத்தோட கத்தினாரியோ ஓகே இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் பெரிய சிரமத்தின் மத்தியில் வந்துட்டு இடத்தை கண்டுபிடிச்சி வந்துட்டோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து நாங்கள் வீடியோ கவர் பண்ணிட்டோம் பிறகு வந்து அந்த அக்கா கூப்பிட்டு சொன்னால் தம்பி நாங்களும் வந்துட்டு அந்த வீடியோவில் வந்ததால் நீங்கள் எங்களை வந்து காட்டாமல் போடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களோட அனுமதி இல்லாமல் போடுறதால இல்லை அப்படின்றக்காண்டி இப்போ மறுபடியுமாக நான் கதைக்கிறேன் ஸோ வந்து இந்த வீடு சம்மந்தமான டீட்டெயில் எல்லாத்தையும் நான் வந்து அழகாக சொல்கிறேன் கொழும்பு சைடில் இருக்க விரும்புகிற நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு சாய்ஸாக நீங்கள் தெரிவு செஞ்சு கொள்ளலாமே என்னென்னு சொன்னால் அதால் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்குது காரணம் என்னென்னு சொன்னால் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரே கல்லில் 2 மாங்க அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு 10 பேஜஸ் காணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 வீடு இருக்குது 2 வீட்டையுமே வந்து நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து இருக்காட்டிலும் 2 வீட்டையும் வந்து நீங்கள் 2க்கு கொடுத்தா கூட
மந்த்லி ஒரு 70,000 to 1 lakh வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே வந்துட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு ஒரு சிறிய கேபிட்டல் ஒன்று நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி தானே? ரைட். இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி வந்துட்டு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ வந்துட்டு என்ட்ரு ஆகின உடனே வந்து பாருங்கள் வந்துட்டு நல்ல பச்சை பசேலண்டு வந்து வச்சுருக்காங்க. வீட்டை வந்துட்டு நல்ல அழகாக இருக்குது பார்க்கவே வந்து. அண்ட் வந்துட்டு இந்த வீடு வந்து முதல் பார்த்தவங்க வந்து ஒரு பார்க்கிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் ஒன்று சொல்லியிருந்தாங்களாம். உண்மையிலே வந்து அது ஒரு முட்டாள்தனமான ரீசன் அப்படின்னு தான் சொல்லணும். சாதாரணமாக இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த ஓப்பன் டோர் ஒன்று போட்டிருக்காங்க. இதை வந்துட்டு தள்ளி விட்டோம்னு சொன்னால் பெரிய ஹயர்ஸில் எந்த ஒரு ஈவன் வந்து டால்ஃபினோ கேடிஹெச்சோ எதுவாக இருந்தாலும் பார்க் பண்ணலாம். இந்த சைட் கட்டுகளை வந்துட்டு ரிமூவ் பண்ணினா எங்களோட காரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்துட்டு பார்க் பண்ணலாம். அண்ட் வந்து வீடுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டூ லாங் அவ்வளவு பழைய வீடெல்லாம் இல்லை, நல்ல புது வீடு தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் காட்டுறோம் பாருங்கள் வந்து வீடு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து உள்ளட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து பெரிய ஒரு லிவிங் ஹால் வந்து இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து விராந்த முன்னுக்கு வந்துட்டு 4 சிறகு ஜன்னல் போட்டிருக்காங்க. அங்கால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 3 சிறகு ஜன்னல் போட்டிருக்காங்க. வென்டிலேஷன் எல்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. சேம் டைம் வந்துட்டு இந்த அதில் ஒரு ஃபேன் அடிச்சிருக்காங்க. ஒன்று சொன்னால் நீங்கள் இங்காலையும் ஒரு ஃபேன் ஒன்று போட்டுக்கொள்ளலாம். சேம் டைம் வந்து மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லெவல் சீட் வந்துட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ வந்து லெவல் சீட் வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நாங்கள் இப்போ ஒவ்வொரு ரூமாக பார்ப்போம். பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வீட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 3 ரூம் இருக்குது. அண்ட் வந்துட்டு ஒரு ரூம் வந்துட்டு அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. இன்னொரு வாஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செப்பரேட்டாக இருக்குது. நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு ரூம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு அளவான ஒரு ரூம். இது வந்து 3 பேர் படுக்கக்கூடிய அந்த ஒரு பெட் ஒன்று வந்துட்டு போட்டிருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஏசி ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஏசி வந்து இந்த வீட்டுக்காரர் அவங்க வந்துட்டு போட்டிருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து வீட்டுக்காரர்கிட்ட லைக் வந்து இப்போ அதாவது வந்துட்டு இப்போ இருக்கிற வாடகைக்கு இருக்கிறவங்கள்ட்ட தான் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு காணியும் இந்த வீடும் வரும். சரி தானே? சாதாரணமாக இருக்கிற லைட் ஃபேன்ஸ் எல்லாத்தோடையும் வந்து வரும். இந்த ஏசி அதுகள் வந்து வராது. இந்த ஏசியோ பெட்டோ அந்த ஹபர்ட்டோ எதுவுமே வந்து வராது. சரி தானே? ஸோ வந்து இது ஒரு ரூம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ 2வது ரூமை பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2வது ரூமாக இருக்குது. ஸோ வந்து 2வது ரூமுக்கேயும் அதே மாதிரி ஒரு ட்ரிபிள் மெட்ரஸ் வந்து போட்டிருக்காங்க. சேம் டைம் வந்துட்டு லெவல் சீட் அடித்து ஃபேன் வந்து இருக்குது. சரி தானே? ஸோ இது வந்து 2வது ரூம். 3வது ரூம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஹோலுக்குள்ளால் போயிட்டு வந்துட்டு அங்கால வரப்போகுது. சரி தானே? இது ஒரு ஹொரடோல் மாதிரி வந்து இது வந்து 3வது ரூமாக வருது. இப்போ நாங்கள் வந்து இது 3வது ரூம். இதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எதுவுமே வந்து சேம் அதே மாதிரியே வந்து லெவல் சீட் வந்து அடிச்சிருக்காங்க. சேம் அதே மாதிரியே வந்துட்டு ட்ரிபிள் மெட்ரஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்கள்ட ரூம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பெரிய ஒரு ரூம். பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா ரூமுக்குள்ளேயும் வந்து 2 கபர்ட் அப்புறம் வந்து இப்படியான ஒரு சின்ன கபர்ட் வந்துட்டு அடிச்சிருக்காங்க. அவ்வளோ தூரம் வைக்கக்கூடிய அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சின்ன ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சின்ன ஒரு குறைபாடு என்னென்னு சொன்னால் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்துட்டு வைக்கல. ஸோ வந்து வாங்குகிற நீங்கள் வச்சா இதையும் வந்துட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கிச்சனை பார்ப்போம். சரி, அந்த கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கால வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு இதுக்கு வந்துட்டு டோர் இல்லை. இது வந்துட்டு ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரியே இருக்குது. லைக் வந்து இப்போ ஒரு மாடர்ன் கிச்சன் மாதிரியே. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேண்ட்ரி கபர்ட்லாம் வந்துட்டு மாடர்னாகவே வந்துட்டு அடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள் இந்த கிரனைட் கல்லில் வந்துட்டு அடித்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வூடால் வந்துட்டு அடிச்சிருக்காங்க. மேலுக்கு வந்துட்டு லெவல் சீட் அண்ட் வந்துட்டு லைட் எல்லாம் வந்துட்டு இருக்குது. பிரச்சனை இல்லை. அப்படியே இப்போ நீங்கள் பின்னுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கால வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஓடை மாதிரி இருக்குது. இந்த ஓடை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வேறு ஏதோ ஒரு பர்பஸுக்காண்டி விட்டுருக்காங்க. இப்போ உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் ஒரு ஷவர் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ யாராவது வந்துட்டு இப்போ வெளியாக்கள் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணமாக வந்துட்டு இந்த வாஷ்ரூம் வந்துட்டு பிஸியாக இருக்குதுன்னு சொன்னால் இவ்விடத்தை வந்து அவர் வந்துட்டு வாஷ் எடுத்துகிட்டு போகலாம். நல்ல ஒரு அடைச்சி ஏரியாவாக இருக்குது. நார்மலாக வந்து இதில் ஒரு வாஷ் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் வந்துட்டு உங்களோட மிச்சமான சட்டை பானைகள் பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். அண்ட் வந்துட்டு உங்களோட அந்த குப்பை தொட்டிகள் அப்படியான இதுகளையும் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். முக்கியமான விஷயம் தண்ணி வந்து கடைசி வரைக்கும் இந்த இடத்துல நிற்காது. பார்த்திங்கன்னு சொன்னால் இதால் பாருங்க கீழால் ஒரு ஓட்டை மாதிரி அதுக்குள்ளால் வந்து அந்த மழை தண்ணி எல்லாமே வந்துட்டு அழகாக போய் சேர்ந்துடும். அண்ட் வந்துட்டு நல்லா பராமரிச்சிருக்காங்க. வந்துட்டு பச்சை பசையிலேருந்து இருக்குது வீடு. இப்போ நாங்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டு அந்த மெயின் வாஷ்ரூமாக பார்ப்போம். சரியா?
ஸோ வந்து மெயின் வாஷ்ரூம் வந்து இதுதான். பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா இது ரூம் லைட்டா வாஷ்ரூம் லைட்டா இது எல்லாத்தையும் ஓகே ரைட். இது வந்து வாஷ்ரூம் லைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய ஒரு வாஷ்ரூம் சரி தானே. இது வந்துட்டு தாராளமாக இடம் போதும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவன் வாஷிங் மிஷின் கூட இதுக்கே வச்சுருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஹீட்டர் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க தங்களோட வசதிக்காண்டி வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாங்குகிற நீங்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு அதை ஃபிட் பண்ணிக்கொள்ள வேணும் சரி தானே. அந்த மாதிரி வந்து 3 ரூம் அண்டு கிச்சன் அண்ட் வந்துட்டு 2 வாஷ்ரூம் அதில் ஒன்று அட்டாச் ஆகிருக்குது, ஒன்று வந்துட்டு செப்பரேட்டாக இருக்குது சரி தானே. ஓகே, இப்போ நாங்கள் வந்து பின்னுக்குள்ளே மற்ற வீட்டையும் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நாங்கள் இந்த வீடு நீங்கள் வாங்குறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய 2வது பெனிஃபிட்டை பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கரண்ட் மீட்டர் வந்துட்டு செப்பரேட்டாக இருக்குது. சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பின்னுக்குள்ள வீட்டுக்குமே வந்து மீட்டர் வந்து செப்பரேட்டாக இருக்குது. இப்போ இந்த வீட்டை வந்துட்டு இப்போ உதாரணமாக நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு நான் இருந்து கொண்டு அந்த வீட்டை வந்துட்டு வாடகைக்கு விடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற அந்த வீட்டுக்கார அக்கா வந்து இந்த வீட்டை வந்துட்டு வாடகைக்கு விட்டுருக்கா. இப்போ வந்துட்டு 40,000 வந்துட்டு ட்ரெண்ட் எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அது வந்துட்டு இப்போ கூட போகுதாம். அவங்க வந்துட்டு 3 வருஷமாக இருக்கிறதால அவங்க வந்துட்டு நல்லா பழகினதால கூட்டிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலின்றதால புதுசாக யாருக்கும் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 50க்கு இல்லாட்டி 60க்கு கூட வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் இந்த வீட்டை வந்துட்டு வாடகைக்கு கொடுக்கலாம். சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கால இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாடர்ன் வீடு மாதிரி. இது வந்துட்டு புது வீடாக இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு பொலிஷ் பண்ணி விட்டால் அப்படியே பளிச்சண்டி இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கதவு நிலையெல்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இதெல்லாம் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். மேபி தேக்காக இருக்கலாம் அந்த கலரிங்கை பார்த்தா. உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து அந்த வீட்டை விட வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஆனால் உள்ளுக்கு எங்களால் பார்த்து கொள்ளக்கூடிய நிலைமை வந்து இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் வந்து இப்போ எங்கள்கிட்ட கீ இல்லை. ஆனால் உள்ளுக்கு பார்க்க நல்லா இருக்குது. ரூம் எல்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ அண்ட் வந்து இது வந்து பார்த்திங்க சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு வந்துட்டு சின்ன வீடுமே இல்லை. இதுவுமே வந்து ஒரு பெரிய வீடு தான். இந்த பார்த்திங்க சொன்னால் இந்த வீட்டுண்ட நீளம் அளவுக்கு இந்த வீடுமே வந்து வருது. ஆனால் இந்த வீட்டுண்ட அகலம் அளவுக்கு இந்த வீடு வந்து இருக்காது. பார்த்திங்க சொன்னால் இந்த தொங்கல் மட்டும் வந்து வீடு வருது. எந்த வீட்லேயும் வந்து பார்த்திங்க சொன்னால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 2 ரூம் அண்ட் வந்துட்டு வாஷ்ரூம் எல்லாமே வந்து இருக்கும் சரி தானே. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து இந்த காணியோட வீடு 2ஐயும் வாங்குறவங்க வந்து நீங்கள் இந்த வீட்டில் இருந்து கொண்டு இதை வந்து ட்ரெண்டுக்கு விட்டால் நீங்களுமே வந்து அதை லுக் ஆஃப்டர் பண்ணி கொள்ளலாம் சரி தானே. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் 2 வீட்டையுமே வந்து நீங்கள் வாடகைக்கு விடலாம். அப்போ நீங்கள் யோசிக்கலாம் இதுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக என்ட்ரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செப்பரேட்டான ஒரு என்ட்ரன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதாலேயே வந்து அவங்க வந்து போகலாம் சரி தானே. ஆனால் அந்த பார்க்கிங் இஷ்யூ ஒன்று இருக்குது இந்த வீட்டுக்கு. அந்த மாதிரிக்கு வந்துட்டு 2 வீட்லேயும் வேறு யாரும் இருக்க போகிறது இல்லைன்னு வந்துட்டு இருந்தாலுமே 2 வீடு வச்சுக்கிறவங்களுக்கு வந்துட்டு கார் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிடாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மழை தண்ணி எல்லாம் வந்து வடிஞ்சு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க பைப் லைனிங் எல்லாம். ஸோ அதை பற்றி வந்துட்டு ஒரே பண்ண தேவையில்லை. ஏசி வந்துட்டு ஆல்ரெடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து வீட்டுக்காரர்கிட்ட அது வந்து அவங்க போகும்போது வந்து கொண்டு போயிடுவாங்க. ஸோ வந்து சுத்த வர எல்லாமே வந்துட்டு வீடு இருக்குது. முக்கியமாக வந்து நாங்கள் விசாரித்தது இந்த இடத்துல வந்து இந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். சுத்த வர வந்துட்டு தமிழாக்கள் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ வந்து அழகாக காட்டிட்டோம். அண்ட் வந்து இந்த வீட்டுக்கான பாதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரே டைமில் 2 கார் வந்து சைட் பண்ணலாம். ஈவன் வந்துட்டு பெரிய டிப்பர் கூட வந்து போகலாம். அதில் எந்த விதமான இஷ்யூவும் இல்லை. மெயினாக மழை தண்ணி நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நிற்காது. காரணம் என்னன்னு சொன்னால் கீழுக்கு இதை விட பள்ளமான ஏரியா. ஸோ வந்து நினைக்கிறேன் கொழும்பு அதுவும் வந்துட்டு வத்தலை சைடில் நீங்கள் இருக்க விரும்புகிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன். இப்போ கூட பார்த்திங்கன்னு சொன்னால் பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கார் வருது. இப்போ ஒரு கொஞ்சம் டைமுக்கு முன்னே நாங்கள் இவ்விடத்தை பார்க் பண்ணால வந்துட்டு ஒரு கார் வந்து போக முடியாதுன்னு சொன்னால நாங்கள் சைட் பண்ணி விட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கார் வந்து ஈஸியாக போகக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமாக வந்து ஒரு நல்ல டிரைவராக இருக்கும். இல்லாட்டி வந்துட்டு இதில் விட்டுருக்கக்கூடிய காரில் சின்ன சின்ன கீறுகள் வருவேன். சரி, அப்போ நான் விளக்கிடுவோமா? ஓகே, கடைசி வரைக்கும் வீட்டு விலையை சொல்லல அப்படின்னு யோசிப்பீங்க. பெரிய விலை எல்லாமே இல்லை, கொஞ்சம் காசு தான் உள்ளுக்கு இந்த ஹேப்பி. ஓகே, அப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து கொழும்பில் ஒரு வீடு வந்துட்டு விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாங்கள் போட்டிருக்கோம். சில பேருக்கு வந்துட்டு கொழும்பு சைட் வந்துட்டு செட்டிலாக விருப்பமாக இருக்கும். இதெல்லாம்டா
அடிங்களையா இதெல்லாம் இதெல்லாம் வந்து அப்புறம் என்ன செட்டிலாக வந்துட்டு விருப்பம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விரும்புகிற நீங்கள் வந்துட்டு அதுவும் பத்தல சைடுன்னு சொன்னால் ஏர்போர்ட்டுக்கும் கொழும்புக்கும் நடுவில் நல்ல ஏரியா அண்ட் வந்துட்டு சுத்த வர வந்துட்டு தமிழாக்கள் இருக்காங்க. அண்ட் வந்துட்டு இந்த பெண்டில் வந்து ஒரு மினிஸ்டர்ட வீடுமே இருக்கிறதால இந்த சைடில் வந்துட்டு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு ஒரு அமைதியான ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அந்த அக்கா தான் தனியாக கூட நிறைய நாள் வீட்டில் இருந்திருக்கேன், நான் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை அப்படின்னு சொல்லி. உண்மையில் வந்து மாதம் ஒரு மினிமம் ஒரு 80,000 வரைக்கும் வீட்டை இருந்தோடனே நாங்கள் வாடகைக்கு கொடுத்துட்டு வந்துட்டு உழைச்சி கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. உதாரணமாக வந்து யாராவது நீங்கள் காசு வந்துட்டு நிறைய வச்சுக்க நீங்கள் வந்துட்டு வாங்கி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெனிஃபிட் அண்ட் வந்துட்டு நீங்களுமே வந்து இருக்கலாம். இந்த அக்கா வந்து இந்த வீட்டுக்கு என்ன விலை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்குள் அம்மாக்களை கேட்டு பாப்பம்மா சாயம்மா அவ்வளோ போவோம்ன்ட்டு சொல்லுங்க. உனக்கு உங்களுக்கு தெரியதானே வேணும், யாழ்ப்பாண காணிகள் எல்லாம் பார்த்தீங்க கோரில் விளங்கத்தானே வேணும். இது என்ன விலை போவோம்னு கொழும்பு சைடில் 3.5 சொல்கிறீங்க 3.5. ஆனால் உண்மையிலே வந்து 3.5 என்றால் கூட வந்துட்டு நட்டமில்லைன்றான்னு சொல்லலாம். வந்து உண்மையிலே வந்து அக்கா சொன்ன விலையுமே கிட்டத்தட்ட அதை கிட்டத்தட்ட அக்கா வந்து சொல்லியிருந்தா 3.30 அந்த மாதிரிக்கு வந்து அக்கா சொல்லியிருந்தா. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கதைச்சி இன்னும் ஒரு கொஞ்சம் குறைச்சி எடுக்கலாம் சொன்னால் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு போகக்கூடிய விலையைத்தான் வந்து அக்கா சொல்லியிருக்கிறா. வந்துட்டு ஆகக்கூடவும் சொல்லலை. ஒரு பரப்பு காணியோட 2 வீட்டோட எல்லா வசதியும் சேர்த்து வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராவது எடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வந்துட்டு கண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து ஒரு அவசர தேவை நிமித்தம் வந்துட்டு விற்கிறதால அதுக்காண்டி இப்போ அவங்களோட அவசரத்தை பயன்படுத்தி நாங்கள் வந்துட்டு கொடுமையான விலை கேட்கக்கூடாது. ஆனாலுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு குறைச்சி வாங்கலாம் ஏன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு குறைச்சி தருவாங்க. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க யாரோ வந்துட்டு ரீசெண்டாக வந்து 3.30 கூட வந்துட்டு கேட்டவங்களாம். ஸோ கேட்ட இடத்துல வந்தோட்டு பிறகு அந்த பார்க்கிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. யாராவது நீங்கள் எடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களை கண்டாக்ட் பண்ணால் நாங்கள் நீங்கள் கேட்குற விலையை வந்துட்டு அவங்களுக்கு ஆஃபர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து தருவோம். ஸோ வந்து கவிதாஸ் என்ன நினைக்கிறேன் வீட்டை பற்றி என்ன நினைக்கிறேன்? வீட்டை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் இப்போ நம்ம இப்போ கொஞ்ச நாளாக வந்து எடுத்து போட்ட வீடியோக்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் தெரியும் தானே விலைகள் எப்படி போகுதுன்னு சொல்லி. அதுவும் வந்து இப்போ கொழும்பு பண்ணும்போது எல்லாத்துக்கும் மெயினான ஒரு இடம் வேணே. அப்போ அப்படி இருக்கும்போது வந்து இந்த ஒரு ஏரியாவில் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே போனால் கொழும்பு இங்கே போனால் ஏர்போர்ட் அதுக்கு நடுவில் இருக்குன்னும் போது உண்மையிலே பயங்கர ஒரு செட்டியான ஒரு ஏரியாவை தானே, பயங்கர க்ரௌடும் எல்லா வசதிகளும் இருக்குன்னு சொல்லும்போது அப்போ வந்து அந்த ஒரு விலை வந்து ஒரு நியாயமான விலை என்ன. மற்றது உண்மையிலே இப்போ அந்த சிங்களம்மாவோட கதைக்காக சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ தண்ணி நிற்கிற பிரச்சனை ஒன்று இருந்தால் உண்மையிலே அந்த விலை போகாது. ஏன்னா தண்ணி பெரிய ஒரு இஷ்யூ, ஆனால் தண்ணி நிற்காது. இப்போ அதால் நாங்கள் டிமாண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அந்த வீட்டுக்கு வேண்டினா பெயிண்ட் அடிச்சு விட சட்டப்படிக்கும் தெரியும். அதான் பெயிண்ட் அடித்து ஃபுல்லாக அந்த ஏர் கண்டிஷன் வந்துட்டு அவங்கள்டையா இருக்குது எல்லாம் அது எல்லாத்தையும் வீட்டுக்காரட்டையாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டால் வந்து சட்டப்படி இருக்குன்னு தெரியுமா. நார்மலாக பாருங்கள் க்ரௌடாக பாருங்கள் 200-300 மீட்டர் வெளியில் வந்துருப்போம் பாருங்க வந்து இந்த ரோட்டில் வந்துட்டு எவ்வளோ தூரம் க்ரௌடாக இருக்குன்றது காரணம் என்னென்னு சொன்னால் மெயின் ரோட்டுக்கு ஏற போகிறேன். அதான் ஸோ அந்த மாதிரி யாராச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்களை கண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் தாராளமாக வந்துட்டு கதைச்சி பேசி உங்களுக்காண்டியுமே வந்து நாங்கள் குறைச்சி காய்ச்சி பேசி தருவோம். அதுக்காண்டி குறைக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு இப்போ எங்கள்கிட்ட அங்கலாக்கள் வந்து மதிச்சிருக்காங்க ஒரு 3.5 அந்த மாதிரிக்கு போகும்போண்டு. இப்போ எந்த ஒரு மதிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.25 அப்படிக்கு வந்துட்டு கொடுக்கலாம். ஆனால் அக்கா வந்துட்டு 3.30 சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு கதைச்சி பேசி வந்துட்டு செய்யலாம். நீங்கள் யாராச்சும் வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கண்டாக்ட் பண்ணுவோம், நாங்கள் வந்துட்டு செஞ்சு தரலாம். சரி தானே? ஓகே, அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோமே. ஆமாம். ஸோ வந்துட்டு உங்களோட விலையை நீங்கள் ஆஃபர் பண்ணுங்க, நாங்கள் வந்துட்டு காய்ச்சி பேசி செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.